அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கடலூர் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் நல்லா இருக்கோம். இது என்ன கீரைன்னா, இது பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை கீரை. இது நம்ம கிட்னி ஸ்டோனுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இது நம்ம ஜூஸாக எடுத்து வடிகட்டியும் குடிக்கலாம். அப்படி அந்த ஜூஸ் பிடிக்கலன்னா நம்ம பச்சை பயிரெலாம் போட்டு கூட்டு மாதிரி செஞ்சும் சாப்பிட்லாம். இப்போ நான் கூட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பச்சை பயிறு நல்லா சிலுக்க வச்சுட்டேன். இதில் வெங்காயம், மஞ்சத்தூள் இதை போட்டுட்டு இப்போ கீரை சேர்த்துடலாம். இந்த கீரையில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. ஏன்னா தாளிக்கும் போது காஞ்ச மிளகாய் பூண்டு போட்டு தான் தாளிக்க போகிறோம். அதனால் பச்சை மிளகாய் இதில் சேர்க்கலை. இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க. கீரை சாறு மாதிரி ஆகிடும். இப்போ இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ இது கொதித்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், காஞ்ச மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கேன். பூண்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் கிட்னி ஸ்டோனுக்கு இது கரையக்கூடிய தன்மை இதில் இருக்குது. இந்த கீரையில் நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம். இந்தமாரி கூட்டு வச்சும் சாப்பிட்லாம். நம்ம எப்போதும் முருங்கைக்கீரை, சிறுக்கீரைலாம் கூட்டு வைக்கிற மாதிரி தான் இதுவும். நீங்கள் நிச்சயமாக வாங்கி இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். கமெண்ட்டும் பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.